டிஃபிகல்ட்டாகவும் இருக்கு இல்லையா? பட் ஃபியூ கொஷின்ஸ் ஆர் வெரி ஈஸி, ஃபியூ கொஷின்ஸ் ஆர் இந்த மாதிரி லென்த்தாக இருக்கு. சரியா? ஸோ ஹாய் ஆஷா மேம். ஆக்சுவலாக வந்து இப்போது நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வி ஆர் ஆல் சால்விங் த கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போது நீங்கள் பயாலஜி எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க மேம்? சார், நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ரிலேட்டபிளாக தான் இருக்குது. 11th 12th நம்ம படித்ததாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சில கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. நம்ம படித்ததை அப்ளை பண்ணணும், ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. மற்றபடி ஓகே தான் சார், மாடரேட்டாக தான் இருக்குது. சில கொஷின்ஸ் எல்லாம் ஓகே, ஈஸியாகவே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டர்ஸ்டுட். பசங்களா, இப்போது நான் வந்து இந்த மீன் டைம் ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஃபியூ கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் அ வெரி ஒரு மாட்ரேட் லெவலில் இருக்குது ஃபிசிக்ஸ் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வாட் ஐ ஃபைண்ட் இஸ் இன்னும் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண ஆக்சுவலி இது 2025 இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாகவே இது வந்து டஃப்பாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த வாட்டி ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது கொஸ்டின் வந்திருக்கு. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸில் இந்த மாதிரி பேட்டர்ன்லலாம் கேட்டதே கிடையாது. கம்ப்ளீட்லி நிறைய வந்து நியூவாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஐ வுட் சே வந்து நல்ல கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு, டீச்சர்ஸுக்கு ஓரளவுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னாலும் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஷாவணி மேம் கிட்டே வந்து கெமிஸ்ட்ரி பற்றி கேட்டுருவோம். ஷாவணி மேம், நீங்கள் சொல்லுங்கள். கெமிஸ்ட்ரி பேப்பர் வந்து இட் இஸ் நாட் வெரி ஈஸி பேப்பர்லாம் வந்து கிடையாது. ரொம்ப கான்செப்சுவலி டெப்த்தான கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ ஆஸ் சார் சைட் இந்த 2025 டிஃபிகல்ட்டி லெவல் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பேப்பர் வாஸ் நாட் மாடரேட் ஆர் டஃப். மாடரேட்டும் கிடையாது, ஈஸியும் கிடையாது, பிட்வீன் த மாடரேட் அண்ட் டஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் கான்செப்சுவலி டெப்த்தாக இருந்தது. பார்த்தோன்னே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சால்வ் பண்ணுறப்ப தான் நமக்கு ஆப்ஷன்ஸில் கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. புரியுது. ஸோ மை ஒப்பீனியன் இஸ் ஃபிசிக்ஸ் இஸ் சூப்பர் டஃப் தான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீட் எக்ஸாம் நீங்கள் இப்போது எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? பாய் பாய்.